ஓகே கைஸ், ஸோ நோ ஃபேப்பில் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய 12 டிப்ஸ். ஸோ ரீலாப்ஸ் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா இந்த 12 டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணதை தவிர்க்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ரீலாப்ஸ் பண்ண அப்புறம் உங்கள் மைண்ட் எப்படி ஃபீல் ஆகும், எவ்வளோ நல்லா குட்டாக ஃபீல் ஆகுமா, எவ்வளோ ஷேமா கில்ட்டாக, எவ்வளோ ஒரு டவுனாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது ஒரு ரிமைண்டர். இன்னொன்று என்னென்னா, உங்கள் மைண்டு வந்து உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லை. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உங்கள் மைண்டு தான் உங்களை ரீலாப்ஸ் பண்ண சொல்லுது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக கடைசியில் முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் மைண்டு தான் சொல்லுது இது ஃபோன் எடு பண்ணு அப்படின்னு. அப்போ உங்கள் மைண்டு வந்து உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் மைண்டு சொல்லதை கொஞ்சம் பார்த்து கேட்டுக்கோங்க. கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் ஹையர் செல்ஃபில் கேளுங்க. ஸோ வந்து லோ எனர்ஜி, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண அப்புறம் எவ்வளோ லோ எனர்ஜியாக இருக்கும். எனக்கு இப்போ ஜிம்முக்கு போகவே வேண்டாம். ஸோ எவ்வளோ லோ எனர்ஜி, அந்த எனர்ஜி இருக்கும்போது நீங்கள் அந்த உலகத்தையே பெனட்ரேட் பண்ணிட்டு போவீங்க. ஆனால் நீங்கள் டவுனாக இருக்கும்போது கஷ்டம். ஸோ ஷேம் டு ஒன் செல்ஃப் டு அனதர். ஸோ நீங்களே ஷேமாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கேன், நான் வாழறதுக்கே யூஸ் இல்லை, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்தவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். அடுத்தவங்க கண்ணை பார்க்கும்போது ஷேம் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். சரி, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இன்னொன்று, லூசிங் கனெக்ஷன் வித் காட். ஸோ அதை விட அதிகமாக வேறு என்ன இருக்குது, கடவுளோடு இருக்க கனெக்ஷனே நமக்கு போகுது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ஒரு ரிமைண்டர். அடுத்த பாயிண்ட், 6th பாயிண்ட், நாட் டிட்டாச்சிங் ஃப்ரம் லஸ்ட். ஸோ நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் எதுக்கு ஆரம்பிச்சிங்க, லஸ்ட்டு. இந்த தான் லஸ்ட்டுனா அதுலேருந்து டிட்டாச்சாக இருக்கிறதுக்கு. ஸோ திருப்பி நீங்கள் ரீலாக்ஸ் பண்ணி லஸ்ட்லேயே போய் எதுக்கு திருப்பி அந்த கேமை விளையாடிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் லஸ்ட்லேருந்து டிட்டாச் ஆகலை. அடுத்து ஓஜாஸ்னால் உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு இருக்குல்ல, ஒரு க்ளோ, அதுக்கு பேர் தான் ஓஜாஸ். நீங்கள் சீமன் ரிட்டன்ஷனில் கொஞ்ச நாள் இருக்கும்போது உங்கள் ஸ்கின்னெல்லாம் ஒரு க்ளோவாக இருக்கும். அது எனர்ஜி, அது வைட்டாலிட்டி, அது உங்கள் சீமன் எனர்ஜி, என்ன எனர்ஜியாக இப்போ எப்படின்னு சொல்லலாம், அது உங்கள் முகத்தில் பிரகாசமாக இருக்கும். அது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணால் போயிடும். செரண்டிபிட்டினா இப்போ உங்களுக்கு லக். நீங்கள் சீமன் ரிட்டன்ஷனில் இருக்கும்போது நீங்கள் யாரை பார்க்க நினைக்கிறீங்களோ பார்ப்பீங்க. நீங்கள் ஆசைப்படுறது நடக்கும். ஈஸியாக உங்கள் ரியாலிட்டியில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ரீலாக்ஸ் பண்ணால் நடக்காது. இந்த ரிமைண்டரை மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ சிங்க்ரோனிசிட்டினா உங்களுக்கு நடக்க வேண்டிய பாதை. அதாவது நீங்கள் கரெக்டாக டிசிப்ளினாக சீமன் ரிட்டன்ஷன், நோ ஃபேப், ஜிம்லாம் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக காட், யூனிவர்ஸ் எல்லாம் தரும். ஆனால் நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணால் அந்த சிங்க்ரோனிசிட்டி போயிடும். சிங்க்ரோனிசிட்டினா உங்களுக்கு சிங்காக எல்லாம் நடக்கும்ல, அதுக்கு அதான் சிங்க்ரோனிசிட்டி. யூனிவர்ஸோடி சிங்காக இருக்கிறது, ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கிறது. ஸோ உங்கள் கான்ஷியஸ் போச்சு, நொறுங்கியாச்சு. நீங்கள் ரீலாப்ஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுமா, ஃபீல் ஆகுமா, என்னடா ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்னு ஃபீல் ஆகும். எல்லாமே நல்லா இதாக இருக்கும், ரொம்ப வந்து அக்ரெசிவாக நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கும்போது எல்லாம் நல்லா பியூராக காமாக இருக்கும். ஸோ அதுக்கு மைண்டில் வச்சுக்கணும். ஸோ கனெக்ஷன் வித் ஒன் செல்ஃப் டு அனதர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்டும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே இது தான். ஸோ உங்கள்கிட்ட இருக்க கனெக்ஷன், அடுத்தவங்கள்ட்ட இருக்க கனெக்ஷன் ரெண்டுமே போயிடும். ஸோ நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கூட நான் எங்கேயோ இருக்கேன், அவங்க எங்கேயோ இருக்காங்க, அந்த ஒன்றா ஃபீல் ஆகாது, ரொம்ப செப்பரேட்டடாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த கனெக்ஷனையும் நீங்கள் வச்சுருக்கலாம். அந்த இது இருக்கும். அப்புறம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் தான். நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளி உலகத்தில் நமக்கு தெரியும். ஸோ வித்தின், ஸோ வித்தவுட். ஸோ கடைசி பாயிண்ட், 12வது பாயிண்ட் என்னதுன்னா, ஒரு வாரம் கழித்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி சண்டே, அடுத்த சண்டே நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்களா, அடுத்த சண்டே நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இன்றைக்கி ரீலாப்ஸ் பண்ணால் அடுத்த சண்டே கண்டிப்பாக கஷ்டம் தானே, அப்புறம் எதுக்கு நீங்கள் இன்றைக்கி ரீலாப்ஸ் பண்ணுறீங்க, நிலைமை மோசம் தானே ஆகும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அர்ஜாக இருக்கும்போது, ரொம்ப க்ரேவாக இருக்கும்போது இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹார்னியாக இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் தூக்கி ஜன்னல் வெளியே போட்டுட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு நீங்கள் எப்பவும் போல் பண்ணிடுவீங்க. ஸோ நான் என்ன சொல்லலாம், கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருங்க, மெடிடேட் பண்ணுங்கள். எல்லாமே போச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போங்க. வெளியே போய் காற்று வாங்கி பைக்கில் எங்கேயாவது போயிட்டு அப்புறம் ஒரு 1 or 2 hour கழிச்சு, சார் நான் எதுக்கு இவ்வளோ ஹார்னியாக இருந்தேன், எதுக்கு ரீலாப்ஸ் பண்ணதுக்கு போனேன், அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த வீடியோவையும் பாருங்கள், நல்லா மைண்டில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. எல்லாம் போச்சுன்னா வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அந்த நாள், அடுத்த நாள் 2 நாள் கடத்திடுங்க. அதுக்கப்புறம் 1 நாள் கடத்தினாலே உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சில நேரம் என்ன பண்ணாலும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் தான் ரீலாப்ஸ் ஆகும். அந்த கட்டம் தான் முக்கியமான கிரிட்டிக்கல் பாயிண்ட். அந்த நேரம் நீங்கள் வெளியே போயோ பிளான்ஸ் வச்சோ எல்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னா அப்புறம் பழையபடி சமநிலைக்கு வந்துடும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த 12 பாயிண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது பர்சனல் கோச்சிங், ஃபிட்னஸ், டயட், நோ ஃபேப், சீமன் ரிட்டன்ஷன் கோச்சிங் வேணால் கீழே கேலண்டர் லிங்க்கில் ஒரு ஃப்ரீ கால் புக் பண்ணலாம், நம்ம பேசலாம். பிடிச்சிருந்தால் கோச்சிங், இல்லாட்டி இட்ஸ் ஆல்வேஸ் குட்.